ஹாய் ப்ரோ. இந்த ஏசி சேல்ஸ்க்கு வந்தது எனக்கு. எதுக்காக இந்த ஏசி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். இதோட வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2023 ஸ்டிக்கர் டேட்டு. நமக்கு அதுலேருந்து வேலிட் 1 இயர் இருக்கும். அப்படி பார்த்தா கூட 2024 போட்டால் 5, 6 எப்படி பார்த்தாலும் இந்த ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் ஏசி தான். 2 இயர் ஏசி கூட வச்சுப்போமே. ஆனால் இது ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் மாடல் ஏசி தான் இது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் 40,000 கிட்ட வருது. ஒரு 40,000 ஏசி ஏன் கஸ்டமர் கொடுத்தாங்க அப்படின்ட்டு நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் இந்த இன்டோர் எல்லாமே ரொம்ப நல்லாவே தான் இருந்தது. இந்த இன்டோரில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. சரி, அப்புறம் நம்ம இந்த அவுட்டோரை செக் பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த அவுட்டோரை நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இதுதான் அந்த ஏசியோட அவுட்டோரு. இந்த அவுட்டோரும் பார்க்க நல்லாவே இருக்குது. இது அவுட்டோரும். அப்புறம் இந்த அவுட்டோர் நாங்கள் ஓப்பன் செக் பண்ணி பார்த்ததில் ஏதோ ஒயர்லாம் வந்து இது கடிச்சிருக்கு. ஸோ கஸ்டமர் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க போல் இருக்குது. அதனால் ஒயர் ஏதோ கடிச்சிருக்கு. சரி, மெக்கானிக் யாரோ வந்து பார்த்துருக்காங்க, ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது. அதுக்காக தான் இந்த ஏசி அவங்க கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்தா இதில் ஒயர் தான் கடிச்சிருந்தது. ஒயர் நாங்கள் ஜாயின் பண்ணி பார்த்தோம், அப்போ கூட ஓடலை. பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்ரு ஷார்ட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் வேறு ஒரு ஃபேன் மோட்டரை போட்டு மாற்றி இப்போ இது நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். பக்கா கண்டிஷன். ஏதாவது மேஜராக கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் இன்னொரு தடவை வந்து நல்ல மெக்கானிக் இன்னொரு தடவை வச்சு கூட இன்னொரு மெக்கானிக் செக் பண்ணி பாருங்கள். பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன்.